இப்போ நான் ஆடுற ஒரு கேம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரப்போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் மூவ் வந்து நைட் F3 தான் வைப்பேன். ஆப்பனண்ட் C5 ஆடியிருக்காங்க. நான் எப்போவுமே C4 தான் வைப்பேன். இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமாக E4ன்னு வைக்கேன். ஓப்பனிங் வந்து E4 ஓப்பனிங்காக மாறப்போகுது. இந்த ஓப்பனிங் சிசிலியன் டிஃபென்ஸ், சிசிலியன் எஜிட்ரஃப் பிளாக் ட்ரை பண்ணுறான். நான் D4 வைக்க போகிறேன். C×D4, Knight×D4. நைட் 8 விதமாக எல்சி கண்ட்ரோல் பண்ணுது. நைட் F6, E4 பானுக்கு அட்டாக்கு. ஸோ நான் நைட் C3 வைக்க போகிறேன். ஸோ இந்த கேம் நான் வின் பண்ணலாம், இல்லை நான் லாஸ் பண்ணலாம், எதுனாலும் நடக்கலாம். ஆனால் இந்த கேமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். G6. ஸோ பிளாக் வந்து சிசிலியன் ட்ராகன் ட்ரை பண்ணுறான். நான் பிஷப் E3 வைக்கேன். பிஷப் G7 குட் மூவ். நான் F3 வைக்கேன். ஐடியா என்னென்னா Q×D2 ட்ரிபிள் அடிக்க போகிறேன். Q×D2 அநேகமாக அவன் நைட் C6 வைக்கலாம், Q×A5 வைக்கலாம், பிஷப் E6 வைக்கலாம், நைட் C6 வச்சுருக்கான். நான் ட்ரிபிள் அடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓப்பனிங் தியரி தான். பிஷப் D7 பிளாக் சூப்பராக ப்ளே பண்ணுறான். தியரிட்டிக்கலாக கரெக்டாக விளாட்றான் பிளாக். ஸோ C5ல் தான் கேம் நடக்கும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கிங் B1 பெஸ்ட்டு மூவ் ஓப்பனிங் தியரி. ஆனால் நான் கிங் B1 வைக்காமல் G4 வச்சாச்சுன்னா பிஷப்×G4 அடித்தா நல்ல மூவ். G4 நேரடியாக வச்சாச்சுன்னா. ஸோ அதுக்காண்டி தான் வந்து பிஷப்×G4, நைட்×G4. ஸோ கேம் லாஸ் ஆகிரும். என் E3 பிஷப்புக்கு அட்டாக் ஆகிரும். G4 வைக்காமல் அதனால தான் H4 எல்லோரும் வைக்காங்க. இந்த பொசிஷனில் கிங் B1 தான் கரெக்டான மூவ். ஸோ நான் கிங் B1 வச்சிட்றேன். ஏன்னா கியூனும் கிங்கும் ஒரே டயகனலாக இருக்கிறதுனால பின்னிங்கில் மாட்டேக்கு சான்ஸ் இருக்குது. இது A2 பானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த பொசிஷனில் அவன் Q×A5 வரலாம், ரூக் C8, A_C8 வரலாம், நைட் E5 வரலாம், இல்லைன்னா A6 வைக்கலாம். ரூக் A_C8 பெஸ்ட்டு பாசிபிள் மூவ் தான். ஸோ G4 பிளண்டரு நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். G4 அவன் வச்சாச்சுன்னா பிளண்டரு தான், இருந்தாலும் நான் தெரிஞ்சே வைக்கேன். G4 A6. ஸோ சிசிலியன் ட்ராகனில் வர்றது தான். H4 வைக்கேன். H5ல் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காண்டி. நைட் E5 பிளான் அவன் தான். அடுத்த மூவ் கண்டிப்பாக நைட்டு C4 வச்சு பிஷப்பு இந்த இல்லைன்னா இந்த க்யூனை எடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். ஸோ நான் ஓப்பன் ஃபைலை கொண்டு வர்றதுக்காண்டி H5. ஸோ நைட் C4 சான்ஸ் இருக்குது, B5 சான்ஸ் இருக்குது. நைட் C4 என்னோடய ஆப்ஷன். ஆனால் B5 சான்ஸ் இருக்குது, Q×A5. ஸோ B5 வச்சுருக்கான். ஸோ அடுத்தமாக நைட் C4 வைப்பான்னு நினைக்கிறேன். H×G6 அடிக்கேன். ஸோ F×G6 அடிப்பான். ஏன்னா அப்போ தான் கிங் F7, கிங் E8 ஓடக்கு வசதியாக இருக்கும் அவனுக்கு. நான் பிஷப் H6 வைக்கேன். ஸோ அடுத்தமும் அந்த ஃபியல் சட்டை பிஷப்பை எடுத்துகிட்டு நான் Q செக் வைக்க போகிறேன். இப்போ அவன் நைட் C4 வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரூக் F7. ஆனால் நைட் C4 தான் என்னோடய பாசிபிலிட்டி மூவ்ஸில். நைட் C4 நிறைய சான்ஸ் இருக்குது. Q×C7. ஸோ இது என்னன்னா இந்த D4 நைட்டு தான் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு C2 பானை. ஏன்னா நான் Q1 ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவேன் அட்டாக் பண்ணுறதுக்காண்டி. அப்போ C2 பானை எனக்கு போகும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மூவ் வச்சுருக்காங்க அவங்க.
ஸோ நான் பிஷப் இன்டி G7 அடிச்சிடுறேன். அவன் கிங் இன்டி G7 தான் அடிப்பான். கியூன் H6 செக் வச்சிடுறேன். சிலமும் உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் பண்ணுறது மிஸ்டேக்குன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணுறது. அப்படி தான் இப்போ நான் ஒரு மூவ் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியுது, நான் தெரிஞ்சே பண்ணுறேன். ஆப்பனண்ட் அதை கரெக்டாக டிஃபென்ஸ் பண்ணுறானாங்கிறதுக்கு ஒரு செக் பண்ணுறேன். நைட் F5 சும்மா கொடுக்கேன். இது பிளண்டர் தான். ஸோ ஐடியா கியூன் G7 மேட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவன் வந்து G இன்டி F5 அடித்தா உடனே அவன் லாஸ் ஆயிடுவான். ஆனால் பிஷப் இன்டி F5 அடித்தா லாஸ் ஆக மாட்டான். அவன் எப்படி அடிக்காங்கிறத பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. நைட் F5 பிளான் நைட் இன்டி E7. என்ன நைட்டை சும்மா கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நைட் இன்டி E7 கரெக்டான மூவ். பிஷப் இன்டி F5 அடிப்பானா, இல்லைனா B4 வைப்பானா? B4 வச்சா கியூன் G7 மேட். ஆனால் G இன்டி F5 மட்டும் அடிக்கக்கூடாது. ஸோ அவன் ஒரு 1-9 ரேட்டிங் G இன்டி F5 அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவனுக்கு எல்லா பீஸுமே டெவலப் ஆகிட்டு, எனக்கு இந்த பிஷப் டெவலப் ஆகலை, F1 பிஷப் டெவலப் ஆகலை, 2 ரூக்கு கனெக்ட் ஆகலை. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பிஷப் இன்டி F5 அடிச்சிட்டான். நல்ல பிளேயர். நான் G5 ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த மூவ் வைக்கேன். ஸோ இப்போ அவன் நல்ல பிளேயர்னால் B4 வரலாம். B4 வரலாமல் வேறு ஏதோ ட்ரை பண்ணுறான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, கியூனை காப்பாற்றிட்டு H2வில் காப்பாற்றிட்டு C2 பானுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு 2 பிளான் இருக்குது. மெயின் பிளான் வந்து நான் நைட் D5 தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது கியூனுக்கு அட்டாக்கு, F6 நைட்டுக்கு அட்டாக்கு. அப்போ வந்து அவன் வந்து நைட்டை வச்சு அடித்தா கியூன் H7 மேட்டு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, நைட் D5க்கு கியூன் இன்ட்டு C2 அடிக்க மாட்டான். ஏன்னா கியூன் வந்து H2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் நைட் D5 என்னோடய மெயின் பிளான். ஆனால் அவன் கிங் F7க்கு ஸ்கொயர் கொடுத்துருக்கான். நைட் E5 ஏன் கியூனுக்கு அட்டாக் பண்ணுறான் அவன். ஸோ பரவாயில்ல, F3 பானுக்கு வேறு அட்டாக். ஆனால் F3 பான் போனால் பரவாயில்ல, ஏன்னா நான் நைட் D5 வச்சு F6ன்னு அடிக்க போகிறேன். நைட் D5. ஸோ நெக்ஸ்ட் மூவ் நைட்டை வச்சு அடிக்கிறது தான் என்னோடய பிளான். அவன் சப்போஸ் அவன் அடிக்கலைன்னா நான் நைட் இன்டி C7 அடிச்சிருவேன். என்ன பண்ண போகிறான்? கவுண்டர் அட்டாக் பண்ணுறான். கியூனுக்கு அட்டாக் எனக்கு கிடச்சி போச்சுன்னு பானை எடுத்துட்டான். நைட் இன்டி F6 அவனுக்கு. ஸோ அவன் நல்ல பிளேயராக இருந்தால் டேக் F அடித்தாச்சுன்னா H7 மேட்டை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ மேட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கியூன் G2 வச்சு அவன் நைட்டுக்கு வெயிட்டு, அதே நேரத்தில் F இன்டி G6க்கு அட்டாக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்.
நைட்டு D4 வருவானா, நைட்டு G5 வந்து மறைப்பான். கிங் G2. கியூன் G2 வச்சுருக்கேன். ஸோ நைட் E5, நைட் G5 நல்ல மூவ். அவன் நைட் G5 வைப்பானாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சில பிளேயர் நைட் G5 வைப்பாங்க, நல்ல பிளேயராக இருந்துச்சுன்னா. சில பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் E5 8 விதமான ஸ்கொயரை எல்சேப் கண்ட்ரோல் பண்ணி தான் நைட் E5 வச்சுருவாங்க. பொதுவாக எனக்கு வந்து நிறைய மேட்ச் நான் வின்னிங் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா கிளாக் ஃபால்ட் ஆயிடுவேன். இந்த கேம் எப்படி ஆகுதுன்னு தெரில. 4 நிமிஷம் 17 செகண்ட் வச்சுருக்கேன் நல்ல வேலைக்கு. அப்படின்ட்டு வித்தியாசமான மூவ் வச்சுட்டான். அதாவது என்கிட்ட என்ன கேட்கான்னா ட்ரா கேட்கான். இந்த மூவ் வச்சுட்டு ட்ரா கேட்கான், இல்லைன்னா டேக் பேக் கேட்கான்னு நினைக்கேன். G5 எதுக்கு டேக் பேக் கேட்கான்? Queen into F3 நான் அடிக்க முடியாது. அடித்தா Queen into C2 அடித்து ரூக்கு போயிடும். Queen F3 அடித்தா Queen into C2க்கு சப்போர்ட் வந்துடுது. C1 செக் வச்சாச்சுன்னா ரூக் C1 Queen சாக்ரிஃபைஸ் பண்ணாச்சுன்னா ரூக்குன்ட்டு தான் அடிக்கணும். அடுத்து ரூக்குன்ட்டு C1 மேட்டு தானே, சும்மா ஏன் டேக் பேக் கேட்கான்? அதாவது மேட்ச் ட்ரா கேட்கான். டிக்ளைன் கொடுத்துருவோம். எல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எப்படி வெளில வருது தெரியலையே. எனக்கு எப்போவுமே இது த்ரெட்டு 2 ரூக்கு கனெக்ட் ஆக மாட்டுக்கு. ஸோ அதனால் பிஷப் D3 வைக்கேன். ஆப்பனர் மறுபடியும் ட்ரா கேட்கான். இப்போ தான் 2 ரூக்கு விளாடுதுப்பா. நைட் E5 நான் சொன்ன மூவ் வச்சுட்டான். ஸோ நம்ம வந்து இந்த பொசிஷனில் ரூக் I6 வைக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. ரூக் I6 வச்சா நைட் F7. சரி வேண்டாம், ரூக் H5 வச்சுட்றேன். ஒருவேளை நைட் இன்ட்டு D3 அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் நைட் இன்ட்டு D3 அடிப்பான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா நைட் C4 வருவான்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் நைட் C4 வந்தால் யோசிக்க மாட்டேன். ஸோ ரூக்கை டபுள் பண்ணிக்கணும். ஆப்போனண்டோட வீக் பாயிண்ட் I7 தான். இப்போது நைட் இன்ட்டு D3 அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. G4 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. வெறும் பான் G4ன்னு. ஸோ இங்கே வைக்கான். நான் இங்கே ஸ்பீடாக விளாடணும். ரூக் I6 F6 பான் கட்டாக்கு. Queen E7 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்த ரூக்கு சப்போர்ட் பண்ணான். என்ன பண்ணானே தெரிலையே இந்த பொசிஷனில். Queen ஒரு மூவ் என்ன வச்சுட்டு வச்சாச்சுன்னா நைட்டு 3 வைப்பானா மறுபடியும். ஸோ என்ன மூவ் பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு பொசிஷனில் A3ன்னு ஒரு மூவ் வச்சுக்கிறேன்.
ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேக் ரேங்க் மைட் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது. கியூன் ஹெச்2 தான் பிளான் பண்ணேன். ஆனால் நிறைய டைம் ஆகுது நைட் F3 வேரியேஷன் யோசிக்கிறதுக்கு. நைட் F3 அடுத்த நைட்டு எங்கே வருங்கிறது யோசிக்கிறதுக்கு. A3 ஒரு மறுபடியும் ரூக்கை இங்கே கொண்டு வந்துட்டான். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக விளாடுவோன்னா D2ன்னு வித்தியாசமாக ஒரு மூவ் வச்சாச்சுன்னா நைட் F3 வந்துடுவான். என்னம்மா? ஆ யாருக்கு? அப்பாக்கா சாப்பாடு வந்துட்டா? அப்பாவுக்கு அள்ளிதாம்மா. ஸோ நைட் F3 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. சாப்பிட்றம்மா, நீ போயிட்டு வா. டாட்டா. கியூன் B4 வச்சுருக்கேன். இப்போ பொசிஷனல் அப்ளை பண்ணலான்னு வச்சுருக்கேன். அடுத்த மூவ் கியூன் B3 வச்சு பின்னிங் வச்சுட்டு F6 பானை தூக்கிடலான்னு பார்க்கேன். ஆனால் கியூன் B3 மிஸ்டேக்காக பாருங்கள். நைட் D2 செக்கு. நைட்டு நல்ல வேலைக்கு அங்கே போயிட்டு என்னமோ நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறான். என்ன பண்ணுறானே தெரில. கியூன் B3 வச்சுக்கிறேன். என்னம்மா வாயை கழுவிட்டியா? ஸோ ரூக் இன்டி F6 என்னோட பிளான். பின்னிங்கை மெயின்டைன் பண்ணி வின் பண்ணுறதுக்காண்டி. ஆமாம் செஸ் விளாட்றேன். சீனி அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரவை வச்சு சாப்பிடு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் ப்ரெஷர் ஆகுது. ஸோ ரூக்கிண்டி F6 கிடச்சா நல்லாயிருக்கும். ஆப்ரண்டி எஸ்கேப் ஆகிட்டான். கிரேட் எஸ்கேப். கியூன் E6 போகிறேன். கியூன் E6 போகிறேன். எல்லாமே 7th ரேங்கில் இருக்குது. ஸோ அதனால் கியூன் E6. ஸோ கியூன் C8 போகிறேன். A6 பான் கிடச்சா A6 லக்கு அப்படின்னு நினச்சிட்டு விளாட வேண்டிதான். B5 பானையும் எடுத்துக்கிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. ஸ்பீடாக விளாட வேண்டியதான். ரூக்கு அட்டாக்கு. ரூக்கு போகுது. ரூக்குண்டு H4 அடிச்சிட வேண்டியதான். போகிறதுக்கு நைட் ஆயாட்ட எடுத்துருவோம். ரூக்குண்டு H4. ரூக் G1 செக் வைக்க போகிறான். பிஷப் இன்டி B5 அடிச்சுக்கிறேன். செக் வச்சாச்சுன்னா கிங் A2 போடுறது நல்லாயிருக்கும். இப்போ செக் வச்சா பிஷப் C4 மறைச்சிருவேன். ஸ்கீவர் ஆயிரும். ஆனால் அது பண்ண மாட்டேங்காம ரூக் எக்ஸ்சேஞ்சு கேட்கான். ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடுவோம். வேகமாக வேறு விளாட வேண்டியிருக்கு. டைம் ப்ராப்ளம் எப்போ வர்றது தான். கியூனி எக்ஸ்சேஞ்ச் கேட்டான்.
என்ன மிஸ்டேக் எடுத்துருக்காராம். ஸோ ரூக் அரெஸ்ட் ஆனது ஒரு ப்ராப்ளம். இந்த கேமை வந்து இதில் வச்சு அண்டர்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் எப்பவுமே சார் எக்ஸ்போர்ட் பற்றி சார் பிஜிஎம் அண்டர்ஸ் திஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேம் பார்க்கணும் கேட்கணும். ஸோ நைட் சாக்ரிஃபைஸ் மிஸ்டேக் தான். நான் வந்து பரவாயில்ல அன்கிளியராக விளாடுங்கிற கண்டி விளாண்டுருக்கேன். அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மூணு 2 5 பாயிண்ட் 2 4 5 6 பாயிண்ட் இருக்குது பிளாக்கு. ஆனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதில் மாற்றணும்னா ஸோ இதில் தான் மாட்டிக்கிட்டேன். நைட்டு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு, நைட்டு வந்து வெளியில் வர முடியாத வெளியில் போயிட்டு. ஸோ இந்த கேமுக்கு ஸோ இப்போ இன்ஜினை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஓப்பனிங்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டாம். கம்ப்யூட்டர் வந்து ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு காமிக்கும், ஆனால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ H5 D5 2 பாயிண்ட் ப்ளஸ் காமிக்க கம்ப்யூட்ரு. ஏன்னா நைட் D5 வர சொல்கிறான். நைட் D5 வந்துருந்துச்சுன்னா இந்த மேட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். H7 மேட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இது ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஈஸியாக வின் பண்ண இந்த கியூனையும் எடுத்துருக்கலாம். நான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஆனால் நைட் D5 வச்சுருந்துச்சுன்னா வின் பண்ணிக்கலாமா. கியூனுக்கு அட்டாக், F6 நைட்டுக்கு அட்டாக். நைட்டு அப்போ வந்து அவன் கியூனை விட்டுட்டு தான் விளாடணும் மேட்டை தடுக்கிறதுக்காண்டி. ரூக் F7 தான் விளாடணும். நைட் இன் D7, ரூக் இன் D7. கேம் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிடில் கேம்லேயே ஒரு கால்குலேஷன் நடந்திருக்கு, நான் அதை பார்க்கல. இவரோட நைட் இன்டி D5 அடிச்சிருந்தா 1 மீட். ஒரு சிம்பிள் மிடில் கேம் கால்குலேஷன் அதில் விட்டுட்டேன். இந்த கேமை இதுக்கு மேலே அனலைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நைட் D5 இருக்குது அதனால். ஸோ இது இந்த சடனாக எடுக்க முடியுதுண்ணா. அதாவது நைட் F5 மிஸ்டேக் எனக்கு தெரியும். நான் நைட் D5 யோசிக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் நைட் F5 1 மீட்டை தடுப்போம், 1 மீட்டர் இருக்கும், இது தப்பான சாக்ரிஃபைஸ் இருக்கான்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நைட் D5 யோசிக்கவே இல்லை. அதாவது G5ன்னு வச்சா நைட் H5 வச்சுருவாங்க. இந்த யோசிச்சா ரூட் சாக்ரிஃபைஸ் பண்ணி வேஸ்ட்டு. ஆனால் G5 ப்ளஸ் தான் காமிக்கும் நைட் H5. ரூட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு விளாடுற மாதிரி பண்ணி. ஸோ அப்படி விளாடுவாங்க ட்ராகனில். நான் ஒரு G வச்சு அடிச்சுட்டுனா ஒரு ஷார்ட் கேமாக இருக்கும். அவன் ஜீப்பான வச்சுருச்சா
இப்போவும் எனக்கு தான் ப்ளஸ் காமிக்கு ரொம்ப நைட் எஃப்7 டிவி போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பிளாக் ப்ளஸ் ஈக்குவல் டு காமிக்கு நைட் டேக் எஃப்3 எடுக்கணும்னு காமிக்கு. ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் டு காமிக்கு பிளாக்கு ஜிடி பிஸ்டன் தான் வச்சுருக்கேன்.